ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அட்டகாசமான சுவையில ஒரு இஞ்சி பகாடா தான் பார்க்க போறோம். இந்த மழைக்கு இதமா நம்ம இஞ்சி பகாடா செஞ்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். நீங்க வீட்ல இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். மழைக்கு இதமா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இத நான் எப்படி கரெக்ட்டா செய்யணும்னு கரெக்ட்டான அளவுல உங்களுக்கு சொல்றேன் பார்த்துக்கங்க. 50 கிராம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். புதினா மல்லி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு. 1 பூண்ட உரிக்காம தோலோட எடுத்து வச்சிருக்கேன். 10 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், காஞ்ச மிளகாய். இதுக்கு அரிசி மாவு, கடல மாவு, எண்ணெய் நம்ம தேவையான அளவு எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இது இப்ப இல்ல எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில போட்டு கொர கொரப்பா அரைச்சுக்கணும். காஞ்ச மிளகாயையும், பூண்டையும் போட்டு மிக்ஸியில பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சுக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. பூண்ட தோலோட தான் சேர்க்கணும். தோல எடுக்கக்கூடாது. இந்த அளவு சேர்த்துக்கணும். இதே மாரி அகலமான பாத்திரம் ஒண்ணு எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நானு இப்ப நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு இப்ப நம்ம இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கிறோம். இதையும் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதையும் அரைச்சு இதே மாரி நரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப வெங்காயம், புதினா மல்லி இதையும் நம்ம தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கணும். தனித்தனியா அரைச்சிக்கணும். அப்பதான் நரப்பா கரெக்டான அளவுல வரும். ஒண்ணும் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்தாக்கா நல்லா வராது. இதான் கரெக்டா அரைக்க வரும். இப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு. 150 கிராம் எண்ணெய சூடு பண்ணி நானு ஊத்திக்கிறேன். கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் ஆயில் பொரிக்கிறீங்களோ அதே எடுத்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கிறேன். 1 டம்ளர் நம்ம எந்த டம்ளரால இருக்குமோ அதே டம்ளர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் கடல மாவு. இது 400 கிராம் அரிசி மாவும், 200 கிராம் கடல மாவும் இருக்கும். கிராம் அளவு பார்த்தா. இப்ப நம்ம இத தண்ணி சேர்க்காம நம்ம ஊத்துன எண்ணெய், அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். எல்லாத்தையும் ஒரே இதா கலந்துட்டு இதே மாரி பாதி அளவு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும், இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கணும். பாதி மாவுல தான் நான் இப்ப தண்ணி சேர்க்கிறேன். எல்லா மாவுலயும் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து தண்ணி சேர்க்கணும். இந்த அளவு நீங்க இதே மாரி தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி இதே மாரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நீங்க நல்லா பெசஞ்சு எடுத்துக்கங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. பகோடா தண்ணியா போயிட்டாக்கா நல்லா இருக்காது. இந்த மாரி புடிக்கும்போது நல்லா அழுத்தமா புடிக்கணும். அந்த அளவு நம்ம பகோடாக்கு மாவு பெசஞ்சு எடுத்துக்கணும். இந்த பாருங்க, இந்த மாரி நான் புடிச்சு எடுத்துக்கிறேன். இப்படி இந்த பக்குவம் தான் நம்மளுக்கு கரெக்ட்டு. இப்போ ஒரு பிளேட்ல எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இத என்ன செய்றோம், பகோடாக்கு இதே மாரி புடிச்சு புடிச்சு நம்ம எடுத்து வைக்கிறோம். நம்ம இதே மாரி நல்லா தட்டி தட்டி வைக்கும்போது, நம்ம டக்குன்னு எண்ணெய் சூடாகணும்னு போட்டுடலாம். ஒண்ணு ஒண்ணா எண்ணெயில போடும்போது ஒண்ணு செவந்துரும், ஒண்ணு செவக்காது. இப்ப நம்மளுக்கு இது கரெக்ட்டா செவந்துரும். இங்க பாருங்க, இந்த மாரி தட்டி தட்டி எடுத்துக்கங்க. பாதி மாவா எடுத்து நீங்க